ஆனா இந்த தாவக்கால நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸும் வந்து இவர்களோட ஒரு கூட்டணி போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நம்மள்ட்ட ட்ரை பண்ண அது அது நம்மளுக்கு தெரியும். அதே போல பிஜேபியும் முயற்சி பண்ணாங்கிறது தெரியுது. சோ இதையெல்லாம் தாண்டி ஒரு தனித்தன்மையாக தனித்துவமாக நின்று இன்னைக்கு வந்து நான் தான், அதாவது கிங் மேக்கர் கிடையாது, நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னையே அறிவிச்சு இன்னைக்கு வந்து அதை பார்த்தோம்னா ஒரு உண்மையான நிதர்சனமாக உண்மையாக மாறக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க முடியுது. இது நீங்க உங்களோட கருத்துப்படி பார்த்தோம்னா பல நாட்களாக அவர் ஒரு கூத்தாடி, ஒரு நடிகர், அவர் பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிற இதுல உங்களுக்கு ஒரு கடும் எதிர்ப்பாளராக இருந்தீங்க. ஆனா அதே சமயம் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளர் தான் இருங்கிறத அதை பதிவு வைக்கணும். இந்த இப்ப இருக்கிற சமயத்துல இந்த காலகட்டத்துல இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு? இல்ல அவர் வந்து 100 தொகுதிக்கு மேல வந்து முன்னணியில இருக்காரு அப்படின்றதுக்காக அவரோட கூத்தாடின்னு சொல்றதை நம்ம வாபஸ் பெற முடியாது. கூத்தாடி தான் அது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் வாக்களிக்கணுன்ற இதெல்லாம் முடிவெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஏன் சொன்னீங்கன்னா எல்லா மக்களுமே வந்து கொஞ்சம் வந்து அந்த சினிமா மோகம் வந்து அதிகமாக இருக்குது. நான் திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரித்து திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது இஸ்லாமிய அமைப்புகளில் யாரும் முன் வரல அதை எதிர்த்து போராடுவதற்கு. ஆனால் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக நான் தான் எதிர்த்து போராடுவேன். அதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால் இன்றைய தேர்தல் ரிசல்ட்டு தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் வந்து திரைப்படத்தை பார்த்துட்டு அது திரைப்படம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிற மக்கள் அதிகமாக இல்லை. திரைப்படத்தை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கிற நிலை இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய வன்முறை தான் இன்றைக்கி நிஜத்திலையும் வன்முறையாக மாறுது.